ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்எஸ்எல் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலை அடுப்பு மேலே வச்சுட்டு வானல் சூடானே கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் ஒரு ரெண்டு போட்டுட்டு நம்ம நல்லா பொரிஞ்சோடனே 1.5 வெங்காயம் எடுத்துருக்கு, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கூட கொத்தமல்லி கல்லை அப்புறம் ஆட் பண்ணிட்டு சுண்டைக்காய் நம்ம அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு தான் வைக்கணும். ஸோ மற்ற வச்சு நல்லா தண்ணியில் போட்டிங்கன்னா அது விதையெல்லாம் வந்துடும். இப்போ சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு சுண்டைக்காய் நல்லா வதங்கினோடனே 2 சைஸ் ஸ்மால் சைஸில் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு கூட நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இந்த நல்லா ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நாள் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா சின்ன இருந்தாலும், அதாவது கடுகு சேர்த்தெல்லாம் காரம் குறையாதுன்ற மாதிரி பார்க்கறதுக்கு குட்டி சைஸில் இருந்தாலும் இது நிறைய நன்மைகள் தருது. நம்மளுக்கு சொல்லப்போனால் ரத்த சோகை ஹெச்பி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது எடுத்துக்கிங்கன்னா நல்லா ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்சுலினை இது கட்டுப்படுத்தி வைக்கணும். ஸோ சுகர் இருக்கிறவங்க வாரத்துக்கு 3 டைம் சுண்டைக்காவை எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த எண்ணெயை பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிச்சிடலாம். இன்னொன்று பக்கம் ஒரு 1/2 சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துச்சுங்க, அதை நல்லா கரைச்சி இதில் நம்ம ஊற்றிட்டு அவ்வளோதான் கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிரும். பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டி ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல் அந்த பிரச்சனைக்கும் அதிக நாள் மாதவிடாய் பிரச்சனை அதையும் க்யூர் பண்ண இது யூஸ் ஆகுது. ஸோ எடுத்துக்கோங்க. நீங்களும் இந்த குழம்பு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்